ம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இருக்கிற டைட்டான பிஸி ஸ்கெட்யூலில் எங்கேயாவது டக்குன்னு போனோம்னா டக்குன்னு கார் எடுத்து கிளம்பிடுவோம். அது அழுக்கா இருக்கா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் அழுக்கான ஒரு வண்டியை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிற வண்டியை எங்கேயாவது வெளியே எடுத்து போனோம்னா நல்லாவா இருக்கும்? கான்ஃபிடன்ஸ் லெவல் சுத்தமாக இருக்காது. ஒரு அழுக்கான சட்டை போட்டு போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனால் வண்டியை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து போய் பாருங்களேன். அந்த கான்ஃபிடன்ஸு, அந்த அப்பீல், அந்த தோற்றம் அதுவே சூப்பராக இருக்கும். மெயினாக கழுவுன வண்டியை சைட் அடிக்காதவங்க யாருங்க இருக்காங்க? நம்ம வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து நின்றுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாவது சைட் அடிச்சு தான் போவோம். அது எந்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே இது வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கழுவுறது அப்படின்னு வரும்போது நம்ம ஓகே நம்ம இருக்கிற டைம் ஸ்கெட்யூலை பொறுத்தவரை வாட்டர் வாஷில் விடலாம், ஏன் விடக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் வேற ஒருத்தவங்களுடைய வாட்டர் வாஷ் நம்பி வேற ஒருத்தவங்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸை நம்பி சில பேர் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான காரை விடுறதுக்கு வந்து கண்டிப்பாக தயங்குவீங்க, இன்க்ளூடிங் நானே தயங்குவேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு நம்ம வந்து தண்ணி அதிகம் செலவு ஆகாமல், தண்ணி அதிகம் தேங்காமல் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக வாட்டர் வாஷும் பண்ணி முடிச்சுட்டு நம்மளே வாஷ் பண்ணி முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நமக்கு இப்போ வந்து அமைச்சாங்க அகாரோ பிராண்ட்லேருந்து. எஸ், இதோ அகாரோவுடைய ஹை ப்ரெஷர் ஜெட் வாஷ். இது உண்மையாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சரியான ரிசல்ட்ஸ் இருந்துச்சுங்க. வாங்க இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ அகாரோவுடைய ஹை ப்ரெஷர் வாஷர். அதாவது இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது குட்டியாக தான் இருக்குது, ஆனால் சரியான வெயிட்டுங்க. நல்ல ஒர்த்தான குவாலிட்டியான ப்ராடக்ட். 1800 வாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ஒரு மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லிட்டர் கிட்ட தண்ணி வந்து இதனால் பம்ப் பண்ணி எடுக்க முடியும். ஹை ப்ரெஷர் மோடும் இருக்குது, லோ ப்ரெஷர் மோடும் இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை அசம்பிள் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இது எப்படி அசம்பிள் பண்ணுறங்கிற அந்த எலிமருந்து சீட் ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட், அதனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் மேலே ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ இதில் பல மல்டிபிள் பீசஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்டெண்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டென்ஷன் இல்லாமே நார்மலாகவே வரும், ஆனால் எக்ஸ்டென்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை தவிர இங்கே கன் இருக்குது பாருங்கள், இந்த கன்னு. மேலும் 8 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னோடைய இது கொடுத்துருக்காங்க அவுட்லெட்டு. அதே இன்லெட்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டுக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குழாய்க்கே டைரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி டேப் கனெக்டர் அண்ட் பக்கெட்டில் போடக்கூடிய இந்த ஃப்ளோட், அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டருக்கு இருக்குது டியூபு. அதே அவுட்லெட்னு வரும்போது இந்த ஜெட்டுக்கு வர டியூப் வந்து 8 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் அடிச்சு முடிச்சிடலாங்க. ஓகே, ஸோ இதோ ஒரு பக்கெட் தண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பக்கெட் தண்ணிக்கு எந்த அளவுக்கு வாஷ் ஆகுது அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்த்துலாமா? ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு சைடில் இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 15 ஆம்பியர் பிளக். இதனுடைய ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் பிளக். பெரிய நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் போடுவோம் இல்லையா, அவ்வளோ பெரிய பிளக்கில் தான் இந்த மோட்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் பவர் அவுட்லெட்டுக்கு. நார்மலாக நீங்கள் மீதி பிளக்கில் போட முடியாது. ரைட், இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஃப்ளோட் வந்து பக்கெட்டுக்குள்ளே நான் போட்டேன். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஹே, நைஸ். ஸோ இது நார்மலாக இந்த சிங்கிள் நாசில் ஸ்ப்ரே அடிக்குது இல்லையா, இது சரியான ப்ரெஷருங்க, சரியான ஃபோர்ஸு. ஆனால் இந்த ஃபோர்ஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டை நீங்கள் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா அகலமாக இன்னும் அடிக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அகலம் வேணுமோ அந்த அகலத்தை நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். இந்த அகலமாக கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாட்டர் வாஷில் என்னங்க பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக தண்ணி அடித்து ஊற வச்சுட்டு அப்புறம் சோப்பு ஃபோம் எல்லாம் அடிச்சு விட்டு அதை திரும்ப தொடச்சி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஃபுல் ஃபோர்ஸ் தண்ணி அடிப்போம். ஓகே, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்ப்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணணுமோ, அதை எவ்வளோ ஊற வைக்கணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோம் கேன் ஃபிட் பண்ணி நான் உங்களுக்கு அடிச்சும் காட்டுறேன். இது எல்லாமே இந்த ஒரு மெஷின், இந்த ஒரே ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். தண்ணியும் கம்மியாக செலவாகும். அதே சமயம் இது எக்ஸ்டெண்டர் இருக்குது, மேலும் நல்ல ப்ரெஷரும் இருக்குன்றும் போது நீங்கள் மீதி மற்ற டைம்லலாம் கீழே குடிஞ்சு நீங்கள் வந்து தொடச்சி அப்படிலாம் பண்ணுறது சில பேருக்கு முதுவலி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து கஷ்டப்பட்டுலாம் வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது யூஸ் பண்ணி ரொம்பவே சுலபமாக பண்ணலாம் வாங்க. இதோ வண்டியை நான் வந்து நினச்சிட்டேங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபோம் பாட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கனெக்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்டரோட நான் இந்த அவுட்லெட்டை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே நீங்கள் நீட்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ ஃபோம் அடிக்கலாம் வாங்க.
ஃபஸ்ட்டு தண்ணியை அடித்து ஈரம் பண்ணதுக்கப்புறம் ஃபோம் பாட்டிலை கனெக்ட் பண்ணி ஃபோம் நான் வந்து நார்மலாக கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்கிற ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற என்ன ஃபோம் அது ஷாம்பு என்ன இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துடைக்கணும். ஸோ முதல்ல நல்லா அடித்து விட்டுடலாம். ஸோ இப்போ வாங்க துடைச்சிடலாம். துடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மலான காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஓகே, காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் ஓகே, இல்லை மைக்ரோ ஃபைபர் கிளாத்தாக இருந்தால் இன்னும் பெட்டர். பாடி மசாஜ் பண்ணணுங்க, அதுதாங்க மெயின். இந்த அழுக்கு போகிற மாதிரி லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி தொடச்சி விட்டோம்னா ஸோ இந்த மாதிரி பாடியை வந்து இந்த ஃபோம் சொல்யூஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்ஸாக அடிக்க போகிறோம் தண்ணி. எப்படி இந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆல்ரைட், இன்னும் அதிகமான ஃபோர்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக வைக்கிறதுக்கு ஃபுல் சிங்குலராக அடிக்கிற மாதிரி வைங்க, அப்போ நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய காரை கழுவுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? கழுவிட்டு சைட் அடிப்பீங்களா? அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதோ நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடு ஃபுல்லாகவே செம்ம கிளியர் ஆயிருச்சு. ஆல்ரைட், ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி ஹை ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எத்தனை பேர் அகாரோடைய ஹை ப்ரெஷர் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க? அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ப்ராடக்டோடைய பர்ச்சேஸ் லிங்க், அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவசியம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு 100% ஒர்த். 15 மினிட்ஸ்லேயே உங்கள் காரை ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்டாக இருக்குது, எஃபிஷியன்ட்டான ப்ராடக்டாகவும் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க.